திருப்பதியில் லட்டு ஏன் பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? முற்காலத்தில் திருப்பதி பல்வேறு வகையான பிரசாதங்களை பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் பெரிய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லாத காலம். இதனால் பக்தர்கள் ரொம்ப காலம் பிரயாணம் செய்து திருப்பதிக்கு வந்து பெருமாளை தரிசனம் செஞ்சாங்க. இதனால் நீண்ட நாள் கெடாமல் இருக்கிற மாதிரி பிரசாதத்தை தான் ஆரம்பத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. 1715 வருடம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திருப்பதி ஏழுமலையானுக்கு லட்டு நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டது. ஆனால் அது பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படலை. 1803ஆம் ஆண்டு முதலில் பூந்தியை பிரசாதமாக வழங்கப்பட்டு வந்தது. திருப்பதியில் லட்டு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் திரு கல்யாணம் ஐயங்கார். 1940ஆம் ஆண்டு திருப்பதியில் நித்திய கல்யாண வைபவம் நடந்துச்சு. இந்த கல்யாண உற்சவத்தில் முதல்ல பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டுச்சு. இந்த ருசியில் மயங்கின பக்தர்கள் எப்பவுமே லட்டையே பிரசாதமாக வழங்குவதற்காக தேவஸ்தானத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. 1943ஆம் ஆண்டு முதல் சனிக்கிழமை தோறும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தினமும் லட்டு பிரசாதமாக வழங்கும் முறை நடைமுறைக்கு வந்தது. இதுதான் திருப்பதி லட்டு பிரசாதமாக வழங்குவதற்கான வரலாறு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மற்றும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம திலீப் ஆனந்த் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.